ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்பைஸ் ஸ்டூடியோ சேனலில் பீஃப் ரிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கப்ஸா செய்கிறன்றதை நாங்கள் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இருக்கணும். பல வகையான கப்ஸா ரெசிபிகள் நீங்கள் யூடியூப்லேயும் மற்ற இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் வெறும் ரிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது நல்ல ஃபேட்டி ரிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கப்ஸா செய்கிறன்றது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக விரும்புவீங்க. இந்த ஸ்பைஸ் ஸ்டூடியோ சேனல் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிக்கிற சேனல். உங்களோட ஆதரவுகளை தாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சேனலை பற்றி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். சூவீட் முறையில் எப்படி குக் பண்ணுறது, நிறைய பேக்கிங் ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் நிறைய பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இது டிஸ்கிரிப்ஷனில் நான் இதில் டீட்டெயில் எல்லாமே கொடுப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்னென்ன ஐட்டம் தேவைன்றதை பார்ப்போம். ஐட்டங்கள் என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டு நாங்கள் அதில் செய்முறையை பார்ப்போம். செய்முறை நேரத்தில் நான் சில விடுபட்டிருந்த ஐட்டங்கள் இருந்தால் அதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஐட்டங்கள் மற்றும் செய்முறை எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷில் கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னன்றதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நாங்கள் குக்கரை சோட்டே மோடில் செட் பண்ணிக்கொண்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். எண்ணெயை ஊற்றிக்கொண்டு பே லீவ்ஸ், கருவேப்பட்டை, அடுத்தது க்ளோவ்ஸ், கராம்பு போன்ற எல்லாத்தையும் போட்டு நாங்கள் கொஞ்சமாக வறுக்க ஆரம்பிப்போம். அது கொஞ்சமாக முறிவிட்டு வரும்போது கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்ததை எடுத்து போட்டு அதோட முழு மிளகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கொள்வோம். அதனை தொடர்ந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த பிரியாணி மசாலா அல்லது கப்ஸா மசாலான்னு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது மஞ்சள், அது ரெண்டையும் சேர்த்துக்கொள்வோம். இதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாயும் போட்டு, அதாவது க்ரீன் சில்லி ஒன்று போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த ஐட்டங்களை கொஞ்சம் நல்லா பிரட்டி கொண்டு அதோட எடுத்து வச்சிருக்கிற அந்த ரிப்ஸ் துண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கொள்வோம்.
எல்லாத்தையும் சேர்த்து பரட்டிட்டு கொள்வோம் திரும்பவும். ஓகே, இப்போ இந்த ஐட்டங்களோட நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முழு வெள்ளைப்பூடு அதை போடுவோம். போட்டுட்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிற நாளுக்கு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம். காய்ந்த எலுமிச்சம்பழம் அதை போட்டுக்கொள்வோம். அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொண்டு நல்லா இதை பரட்டி விட்டுருவோம். ஓகே, இதுக்கு ஒரு 3.5 கப் அளவு வர அளவுக்கு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்களோட குக்கரை மூடிக்கொண்டு 40 நிமிஷத்துக்கு டைமை செட் பண்ணிக்கொள்வோம். இது வந்து அந்த ரிப்ஸ் வந்து வேகிறதுக்கான டைம். இது வந்து இப்போ மூடி வேக விட்டுருவோம். இப்போ குக்கரில் ரிப்ஸ் வந்து வேகிற அதே நேரத்தில் நாங்கள் வந்து அந்த தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவி ஒரு 20 மினிட்ஸ் மட்டுக்கு ஊற வச்சுக்கொள்வோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரைஸ். உங்களோட டைம் வந்து வேறுபடலாம். நீங்கள் சில நேரம் உங்கள் ரைஸ் பேக்லேயே போட்டிருப்பாங்க, இது 1/2 hour ஊற வைக்கிறது, அல்லது இது வந்து 1 hour ஊற வைக்கிறது, அது மாதிரி இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் சராசரியாக போதுமா இருக்கும் ஊற வச்சுக்கொள்ளணும். ஓகே, ரிப்ஸ் 40 நிமிஷம் நாங்கள் வச்சுருந்தோம். 40 நிமிஷத்தில் ரிப்ஸ் நல்லா வெந்திருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அந்த ப்ரொத்து இருக்குது தானே, அதில் ரிப்ஸ்ட்டு ப்ரொத்தை மட்டும் வடிகட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம். ரிப்ஸ் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து வேறையாக வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்குள்ளே மற்ற ஐட்டங்களோடு சேர்த்து அப்படியே வடிகட்டி அந்த ப்ரொத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கொள்வோம். அதில் தான் ரைஸை நாங்கள் குக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ திரும்பவும் குக்கரை வந்து சாட்டே மோட்டில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சுக்கொண்டு நல்லா நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய், அது குக்கிங் ஆயில் எது வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குக்கிங் ஆயிலை நீங்கள் ஊற்றி கொஞ்சம் சூடாக விட்டுறணும். சூடாக விட்டுட்டு அதில் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா முருகிறதுக்கு பொன்னிறமாகவும் வர காட்டியும் முருக வைக்கணும். அதோடு சேர்த்து இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அப்படி விழுது அப்படியே எடுத்து அதையும் சேர்த்து போட்டு நல்லா பெரட்ட ஆரம்பிச்சிடணும். இதோடு சேர்த்து கப்சா மசாலா ஒரு 2 தேக்கரண்டி நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம். கப்சா மசாலா ஆரம்பத்தில் நாங்கள் ரிப்ஸுக்கும் போட்டோம். அதை இதில் வந்து இன்னும் 2 தேக்கரண்டி போட்டுக்கொள்ளணும். போட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுக்கணும். அதோட இது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம். பச்சை மிளகாயில் ஒரு 3, காய்ந்த எலுமிச்சம் பழம் அதில் ஒரு 2, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். என்னடா இதில் தான் இப்போ அரிசி வேக போகுது. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளணும். ஏற்கனவே நாங்கள் எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட், தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கொள்ளணும். பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியும் தானே நல்லா வந்துருச்சுன்ட்டு அந்த நிலைமையில் நாங்கள் ஊற வச்சுக்கிற அரிசியை அப்படியே வடித்து அரிசியை மட்டும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கொள்ளணும். பிரட்டி விட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ அரிசி வேகிறதுக்காக வேண்டி நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த ப்ரொத் இருக்குது இல்லையா, அந்த ப்ரொத்தையும் போட்டுக்கொள்வோம். இறைச்சி வேக வச்சது அதில் ப்ரொத். அப்போ அதில் வந்து அந்த கொழுப்பு சத்துகள், அதில் தேவையான அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த ப்ரொத்தை அப்படி ஊற்றி அரிசி நிறையிற, அதாவது அரிசி ஃபில் ஆகிற அளவுக்கு, அதாவது அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை நிறைச்சிக்கொள்வோம். பொதுவாக வீட்டில் சோறாக்குறவங்களுக்கு தெரியும் எந்த அளவு அரிசி நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ ப்ரொத்தில் தான் வந்து நாங்கள் வேக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு மூடி வேக வச்சுருவோம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அடுப்பை செட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, 7 நிமிஷத்துக்கு வெந்தால் தாராளமாக போதும். அரிசி நல்ல முறையில் வெந்து பக்குவமாக ஒட்டாத முறையில் வந்து சேர்ந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் சோறு வேக வைக்கிறதுக்கு முந்தையே ஆமண்ட் சீட்ஸ், முந்திரி பருப்பு, கேஷ்யூ சீட்ஸ், அது சரி உங்களுக்கு எது அவைலபிளோ அதை வந்து கொஞ்சம் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கொள்கிறது. ஆமண்ட் சீட்ஸாக இருந்தால் ஊற போடணும், அதில் தோலை உரிக்கிறதுக்காக வேண்டி. அப்படி இல்லை கேஷ்யூ சீட்ஸாக இருந்தாக்கா கேஷ்யூ சும்மா கூட எடுத்து பச்சையாகவே எடுத்து யூஸ் பண்ணலாம். எது சரி ஒரு நட்ஸ் எடுத்து, சீட்ஸ் எடுத்து
நாங்கள் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கொள்வோம். நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கொள்வோம். அதை வந்து டெக்கரேஷனுக்காக மேலெல்லாம் தூவுறது. இது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற மீட்டை நல்லா உப்பு, மிளகாத்தூள், அஜினமோட்டோ யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் அஜினமோட்டோ யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. அஜினமோட்டோ யூஸ் பண்ணலாமா கூடாதுன்ற கண்ட்ரோவர்சிக்கு நான் போகல. யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி மேலால் தூவி கொஞ்சம் லேசாக பிரட்டி எடுத்து அதை பண்ணி, அதாவது அதே நெய்யில் முருகை வச்சு எடுத்து எங்களுக்கு அதையும் ரைஸுக்கு மேலால் வச்சிடலாம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ரைஸ் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். முதல்ல கண் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் சாப்பாடும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது என்ஜாய் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக எங்களோட ஸ்பைஸ் ஸ்டூடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இன்னும் பல ரெசிபிகளில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.